நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைத்தட்டி சேர்ந்து பாடலாமா? சந்தோஷமா? ஆண்டவர் நல்லவர். கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். நம் இயேசு எல்லாரும் சேர்ந்து கைகள் தட்டட்டும். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் கைதட்டி ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் நல்ல சத்தம் வர்ற மாதிரி கைதடுங்க, சத்தம் வர்ற மாதிரி கைதடுங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
கலங்காதே நண்பனே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை காண்பவர், கண்ணீரை காண்பவர் கரம் நீட்டி தூக்குவார், உன்னை கரம் நீட்டி தூக்குவார். கைதட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். தகப்பனே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, சில வேளைகள்ல நம்மை ரொம்ப வேதனைப்படுத்துறது நம்முடைய தனிமை உணர்வு. ஐ எம் லோன்லி, எனக்கு யாரும் இல்லை, ஐ எம் ஃபர்சேக்கன், ஐ எம் an orphan, I have no one to love me, no one to care for me. என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை. அந்த தனிமை உணர்வு சில வேளைகள்ல நம்மளை வரும். ஆனா விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் உன்னை சொல்லி கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதான் நமக்கு சந்தோஷம். I will never leave you nor forsake you. ஆண்டவர் சொன்னார்னா சொன்னதுதாங்க, ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். நம்ம இதை வச்சு தான் வாழ்றோம். எதை வச்சு வாழ்றோம்? இந்த வசனத்தை வச்சு தான் வாழ்றோம். பைபிள்ல போட்டிருக்கே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த உலகத்துல மனுஷன் வாழ்றதுக்கு பணம் இருந்தா போதும் நினைக்கிறான். ஆனா பணம் இருக்கிற எல்லாரும் நல்லா வாழ்ந்துடல. பணம் குறைவா இருக்கிறவங்க கூட கர்த்தர் என் கூட இருக்கிறார் நினைக்கிறவங்க நல்லா வாழ்றாங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல நம்முடைய கண்களை திறப்பாராக, நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எப்படி பலப்படுத்துறாரு? வசனத்தை வச்சு, பாடல்களை வச்சு. ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. ஒரு நாள் விலக மாட்டேங்கிறார் ஆண்டவர். நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போதே சொல்லணும், என் சமூகம் உனக்கு முன்னால போகும்னு சொன்னீங்க, நீங்க முன்னாலதான் போறீங்க. ஆமென். வியாதி வரும்போது உடனே சொல்லணும், நானே உன் பரிகாரியான கர்த்தர்னு சொன்னீங்க, உங்களுடைய தழும்புகளால் நான் என்ன ஆகிறேன்? குணமாகிறேன். இதான் டேப்லெட். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒரு வசனம் இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் பிரச்சனை, ஆண்டு சொன்னாரு, உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது பக்கத்துல 10,000 பேர் வந்து நின்னா கூட உன்னை ஜெயிக்க முடியாது. அப்படி விட பாதுகாப்ப தரேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய், இதான் வார்த்தை. நீங்க காலையில எழுந்து இப்படி ஒரு பாட்டு பாடினா போதுங்க. காலையில இருந்து ரொம்ப நேரம் அப்படியே ஜபம் இல்ல, பாட்டு. நீங்க ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துற பாட்டு. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். என்ன குற்றவாளியாக்க நினைக்கிறவங்க அவங்க குற்றவாளி ஆவாங்க. நான் தலை நிமிர்ந்து வாழ்வேன், நான் தலை நிமிர்ந்து நிற்பேன். கிருபை விலகாதையா. கைதட்டி பாடலாமா? கிருபை விலகாதையா, இயேசையாவும் கிருபை விலகல ஐயா, கிருபை விலகல ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும்
கிருபை விலகல ஐயா, விலகல, கிருபை விலகல ஐயா, இதுவரைக்கும் கிருபை விலகல ஐயா, கிருபை விலகல ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரை. நீங்க சொல்லிட்டீங்கப்பா, நீங்க சொல்லிட்டீங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம். உங்க கிருபை, கிருபை விலகாது, சமாதானம். உங்க கிருபை, கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயர். உங்க கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். இப்படி காலையில் எழுந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னாலே உங்க மனசுல இருக்கிற பாதி பாரம் குறைஞ்சிடும். 4 வாக்குத்தத்த வசனங்களை காலையில சொல்லணும். இதுதான் நம்ம வீடு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னீங்களப்பா, அதை நம்பிதான் இந்த நாளை ஆரம்பிக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களே, அதை நம்பித்தான் இந்த நாளை ஆரம்பிக்கிறேன். கையில 10,000 ரூபாய் இருக்குது, அந்த நம்பிக்கையில ஆரம்பிக்கல. நீங்க என் கூட வரீங்க, அந்த நம்பிக்கையில தான் ஆரம்பிக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்னால போகும்னு சொன்னீங்க, அந்த நம்பிக்கையில தான் ஆரம்பிக்கிறேன். நீ பயப்படாதேன்னு சொன்னீங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொன்னீங்க. சொன்னீங்க சொன்னீங்க சொன்னீங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஓ, இவ்வளவு விவரமா இருக்கிறியா, நீ இவ்வளவு தெளிவா இருக்கிறியா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு தெரியுதா? கண்டிப்பா செய்வேன்பா. நான் சொன்னா சொன்னதுதான், நான் சொன்னா சொன்னதுதான், நான் சொன்னா கண்டிப்பா செய்வேன். அதான் ஆராதனை. எல்லாரும் தயவு ஒரு எழுந்து நின்று ப்ளீஸ் ஸ்டாண்ட். 2 கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. வெற்றிதானா? நேற்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் வெற்றிதான். இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிதான். இன்றைக்கு வெற்றி, வெற்றி தருகிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போது வெற்றி. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு முறித்து விட்டார். அவர் ஜெயிச்சார், என்னையும் ஜெயிக்க வைப்பார். அவர் ஜெயித்தவர், என்னை ஜெயிக்க வைக்கிறவர். என்னை ஜெயிக்க வைக்கிறவர், உங்களை ஜெயிக்க வைக்கிறவர். பக்கத்துல சொல்லுங்க, 4 பேருக்கு கை கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஜெயம் வரும். நீங்க ஜெயிப்பீங்க. You will be victorious. நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிக்கிறவர்கள். இது தோற்று போகிற கூட்டம் அல்ல. சபை ஒரு படை. சபை ஒரு படை. படைனா ராணுவம். இந்த படைக்கு முன்னால எந்த படையும் நிற்க முடியாது. இந்த சபை என்கிற படைக்கு முன்னால எந்த ராணுவம் நிற்க முடியாது. கைய நல்லா தட்டி ஹalleluya.
எனக்கு விரோதமாய் வரட்டுமே, வரட்டும். எந்த வழியா வந்தால் அவர் சொல்லிட்டாரு, வெள்ளம் போல ஒரு மடைய திறந்தா வருது பாருங்க தண்ணி, ஆனா உடைஞ்சா வருது பாருங்க தண்ணி. அந்த மாதிரி உனக்கு விரோதமா வந்தாலும் கர்த்தர் உனக்கு கொடியேற்றுவார். கர்த்தர் உனக்கு கொடியேற்றுவார். ஆண்டவர் கொடியேற்றுவார். ஒருத்தர் செத்து போயிட்டா, தேசத்துல பெரிய தலைவர்கள் செத்து போயிட்டா, கொடி எங்க பறக்கும்? அரை கம்பத்துல பறக்கும், பாதி கம்பத்துல பறக்கும். நம்ம கொடி ஒரு நாள் பாதிக்கு வராது, வெற்றி கொடியாய்த்தான் இருக்கும். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற மரணத்தை ஜெயித்தவர். அவர் கொடி பாதி கொடியில பறக்காது, பாதி கம்பத்துல பறக்காது, எப்பொழுது உயரமாய்த்தான் பறக்கும். ரெண்டு கையை உயர்த்தி, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார்? நல்லா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அடுத்து நீங்க கை தட்டுறீங்களோ தட்டலையோ, நீங்க நின்னுக்கிறீங்களோ உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஒரு 5 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ரபா லஹா ரியா லகா தரபா லிதா ரபா சியா லஹந்தியா நமா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அதுதான் உங்களுக்கு பலன், அதுதான் உங்களுக்கு பலன், அதுதான் உங்களுக்கு பலன். ஆவியானவர் வந்துட்டு அவங்களை பலப்படுத்துவாரு. ஓராதானா ரீதா லபா ரஹா தீரபோ லமா ஷியா லஹா தியா நமா. பேசுங்க, ஆன்லைன்ல பாக்குறவங்க பேசுங்க, வீடுகள்ல பேசுங்க, அதிகாலை ஜெபத்துல பேசுங்க. ஓ ராசியா லஹா தியா நமா லமா ரஹுரா கதரபோ. வெற்றி தருகிற தெய்வமே, வெற்றி தருகிற தெய்வமே, என்னை ஜெயிக்க வைக்கிறவரே, என்னை சுகமாக்குகிறவரே, பிசாசின் தலையை நசுக்கினவரே, என்னை பிசாசை மிதிக்க வைக்கிறவரே. ரபா லபா ரியா தரா லமா ரகபா ரபோ ரிபாலா சிகதரபா லிமாராதா நியாரபா சந்தலபோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நீங்க 2 நிமிஷம் பேசும்போதே ஒரு புது பலன் வர்ற மாதிரி தெரியும். ஒரு 5 நிமிஷம் பேசினா புது பலன், ஒரு அரை மணி நேரம் பேசினா புது பலன், அந்நிய பாஷைகளை பேச 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 புது பலன் உங்க வாழ்க்கையில் வருகிறது. நீங்க சாத்தானை ஜெயிப்பீர்கள். உங்களை கண்டு நரகம் நடுங்கும், உங்களை கண்டு பிசாசு பயப்படுவான். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. வேதாகமத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி சொல்லுங்க. கொலோசையர் 1:27 படி சொல்லுங்க. கொலோசையர் 1:27 படி, கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார், ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். 1 பேதுரு 4:14 படி, ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:57 படி, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு இப்போதும் எப்போதும் வெற்றி, இப்போதும் எப்போதும் வெற்றி. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்லுங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதமான ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. இந்த காலையிலேயே உங்களை புகழ்ந்து பாடி துதித்து எங்கள் கவலைகளை மறந்து எங்கள் துக்கங்களை மறந்து ஒரு விடுதலையோடு இந்த நாளில் வாழ கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வலதுகையை மட்டும் உயர்த்தி இன்னொரு முறை ஒரு சுற்று சுற்றி சொல்லுங்க, இன்றைக்கு என்னை யாராவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். லெட் மீ பிகம் a blessing. யாராவது ஒருவருக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும். என்னை யாராவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.